பசும்பால் அகர் அகர் வச்சு பசும்பால் புட்டிங் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பசும்பாலில் புட்டிங் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலை அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லா காய்ச்சி நல்லா பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இது கூட ஒரு 10 கிராம் அகர் அதாவது கடல் பாசி இதில் சேர்த்துக்கலாம். இந்த கடல் பாசி பாலில் நல்லா கரையட்டும். இதில் கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ட்ராப் ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த அகர் வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வருது. இந்த அகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாலை நம்ம இந்த பவுலில் மாற்றிடலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். ஒன் ஹவர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். சைடில் கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டோன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இதையும் எடுத்துரும். இதை நம்ம தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நம்ம பசும்பாலில் செஞ்சுருக்குறோம். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.